Hi everyone, welcome to Veggie. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம மாங்காயில் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நல்ல மாங்காய் சீசன். இதை பண்ணி வச்சுட்டு நம்ம மாங்காய் ஜூஸ் குடிக்கணும் போல் இருந்தால் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஒரு பெரிய மாங்காய், அப்புறம் பிளாக் சால்ட்டு, புதினா லீவ்ஸு, மிளகு பொடி கொஞ்சமாக, ஜீரகப்பொடி கொஞ்சமாக, சுகர், அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாங்காயை குக்கரில் போட்டு ஒரு 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அந்த மாங்காய்க்கு தேவையான அளவுக்கு சுகர், அதாவது 300 கிராம் மாங்காய்னா 150 கிராம் சுகர் தேவைப்படும். 150 கிராம் சுகரை போட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு ஒத்த கம்பி பதம் வர வரைக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ குக்கர் சவுண்டு வந்துடுச்சு. மாங்காயும் நல்லா வெந்திருக்கு. இதை வெளியில் எடுத்து ஆற வச்சுக்கலாம். நல்லா நல்லா ஆறினத்துக்கு அப்புறமா தோலை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த சதையை மட்டும் எடுத்துக்கலாம். நல்லா வெந்திருந்தால் தான் இந்த மாதிரி உங்களுக்கு எடுக்க வரும். இப்போ இந்த பல்போட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகு பொடி, வறுத்த ஜீரகப்பொடி, எடுத்து வச்சுருக்கிற ஒரு 5-6 லீவ்ஸ் புதினா இலை, அதோடையே ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டு, 1/2 ஸ்பூன் பிளாக் சால்ட்டு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்சியில் தண்ணி எதுவும் ஊற்றாமல் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்களாம். இப்போ இந்த பேஸ்ட்டை நல்லா வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய வடிகட்டியில் போட்டு வடிகட்டினீங்கன்னா ஈஸியாக வடிகட்டிடலாம். இப்போ நம்மளோட கான்சன்ட்ரேட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜீரா பாகில் ஊற்றி ஒரு 5-10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த கான்சன்ட்ரேட் கரெக்டான பதத்தில் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாகணும். கெட்டியாகி சூப்பராக கிடச்சிருச்சு பாருங்கள். இப்போ இது நல்லா ஆறினத்துக்கு அப்புறமா நல்லா சுத்தமாக தண்ணி எதுவும் இல்லாத கிளாஸ் பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு மேங்காய் ஜூஸ் குடிக்கணும் போல் இருக்குன்னா டக்குன்னு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சூப்பராக ரெடி பண்ணி ஒரு வித்தின் 5 மினிட்ஸில் நமக்கு ஜூஸ் ரெடி பண்ணி குடிச்சிடலாம். இந்த கான்சன்ட்ரேட்டை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுலேருந்து எப்படி ஜூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மேங்கோ கான்சன்ட்ரேட் எடுத்து ஊற்றிட்டு ஒரு 2 ஐஸ் க்யூப் போட்டு நல்ல சில் வாட்டர் ஊற்றி நல்ல சம்மரில் குடித்தோம்னா சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஹாட் வாட்டர்லேயும் ஊற்றி குடிக்கலாம், அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி தான் வாட்டருக்கு பதிலாக ஐஸ் க்யூப் இல்லாமல் வாட்டருக்கு பதிலாக ஹாட் வாட்டர் ஊற்றி குடிங்க. ரெண்டுத்துலேயுமே டேஸ்ட்டு நல்ல கலக்கலாக இருக்கும். நல்ல அந்த மிளகு, ஜீரகம், பிளாக் சால்ட்டு, புதினா ஸ்மெல்லோட சுகரும் சேர்ந்து மாங்காயோட டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும் இந்த ஜூஸ். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஜூஸ் குடிக்கணும் போல் இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.